ஹே கேர்ள்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிராண்ட் லுக்கிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஹென்னா டுட்டோரியல் பார்க்க போகிறோம். இது நம்ம போட்டாலே ரொம்ப கை வந்து நல்லா ஃபில்லிங்காக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது வந்து எந்த டிசைன் நம்ம ஆரம்பித்தாலும், எல்போலேருந்து ஆரம்பித்தாலும், ஹேண்ட் மிட் லெங்க்லேருந்து ஆரம்பித்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன்னு ஒன்று போடுவோம். தெரியாதவங்களுக்கு தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். நல்லா போட தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி தான். பிகினராக உள்ளவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் போட முடியும். இப்போ வந்து நம்ம ஒரு லைன் போட்டு, ஒரு போல்டு லைன் போட்டு, அதுக்கு கீழே ஒரு லைன் போட்டு மேலே ஹம்ஸ் போட்டிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 லீவ்ஸ் போட்டு அது மேலே ஒரு 2 லைன்ஸ் போட்டுட்டு 3 லைன்ஸ் போட்டுட்டு அது மேலே ஹம்ஸ் போடுறோம். உள்ளே வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. இதே மாதிரியே ஃபில் பண்ணும்போது நல்லா போல்டாக இருக்கும். அகெயின் அதே மாதிரி சைடில் போட்டுக்கோங்க. த்ரீ லீவ்ஸ் போட்டு 3 லைன்ஸ் அது மேலே அவுட்லைன் கொடுத்துட்டு அது மேலே ஹம்ஸ் போட்டுட்டு உள்ளே ஃபில் பண்ணிவிடுங்க. நான் இடையில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு போட முடியும், பிகினராக இருக்கிறவங்களுக்கு. இதே வந்து நல்லா போட தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஓகே, அவங்களுக்கு எல்லா டிப்ஸும் தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறது வந்து தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போது அது மேலே வந்து ஒட்டு நாப்பில் போடுங்க, லீவ்ஸ் வரைங்க. இந்த லீவ்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி தான் நடுவில் வந்து 2 சைடும் ஒட்டு நாப்பில் அதை போட்டுட்டு நடுவில் அதை போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். அகெயின் அது கீழே ஒரு லைன்ஸ் போட்டுட்டு ஹம்ஸை வந்து நேராக போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பிக் ஹம்ஸ் பார்த்தோம்ல, அதையும் போட்டுருங்க. அகெயின் அது கீழே போட்டு ஒரு லைன் போட்டு அதை போல்டு பண்ணிக்கோங்க. அப்போது அது வந்து நல்லா போல்டாக நீட் லுக்கிங்காக இருக்கும். அகெயின் ஒரு லைன் போட்டுட்டு தூக்குனாப்பில் லைன் போடுங்க, ஓகேவா? ஸ்டார்டிங்லேயே தூக்குனாப்பில் லைன் போட யாருக்கும் வராது. நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் அதை நிறையா. கீழே ஒரு பார்டர் மாதிரி இப்போ நம்ம போட்டுக்கிறோம்ல, அது வந்து நடுவில் ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு அளவுக்காக நம்ம கீழே வந்து லைன்ஸ் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம செக்குடு மாதிரி போட்டுக்கோங்க. லைன்ஸ் வந்து நம்ம ஓரத்துலேருந்து போடும்போது சரியாக வராது. அதே நீங்கள் வந்து சென்டர்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இந்த சைடு போடுற ஸ்லாண்டிங் லைனும் கரெக்டாக இருக்கும், அந்த சைடு போடுற ஸ்லாண்டிங் லைனும் நீட்டாக வரும். இதே மாதிரி போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அதில் வந்து அந்த லைன்ஸை வந்து ஒரு டாட் வச்சுட்டு அதை வந்து மேலே கீழே லீஃப் மாதிரி இழுத்து விடணும். ஸ்டார்டிங்கில் வந்து இது நார்மலாக சும்மாவே போட்டுடலாம், ஆனால் பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து வராது ஸ்டார்டிங்லேயே. அதுக்கு என்ன பண்ணலான்னா, அந்த நடுவில் அந்த லைன் டாட்டு வச்சுட்டு மேலே கீழே இதே மாதிரி மேலாப்பில் இழுத்து விடணும். நல்லா அந்த டாட்டை பிடிச்சி லாஸ்ட் வரைக்கும் இழுத்து விடக்கூடாது. அந்த மேலாப்பில் ஃபில் பண்ணுறோம்ல, அது மேலேயும் கீழேயும் நீங்கள் மேலே இழுத்து விட்டிங்கன்னா அது பார்க்க வந்து நீட்டாக கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே வந்து இந்த டிசைன்ஸ் வந்துடாது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். இதே மாதிரி போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் கீழே வந்து ஹம்ப்ஸ் போட்டுக்கோங்க. அகெயின் அதே மாதிரி ஒரு லைன் கீழே ஹம்ப்ஸ் போட்டுக்கோங்க. அது மேலே போல்டு ஹம்ப்ஸ். அது கீழே ஒரு லைன் போட்டு அகெயின் ஒரு லைன் போட்டு குட்டி ஹம்ப்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம பாம் அளவுக்கு வந்திருக்கோம், பாம் ஹேண்டுக்கு. அதில் வந்து சைடில் வந்து ஒரு 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க. உள்ளே வந்து ஸ்பைரல் போட்டுட்டு, ஸ்பைரல் ஃப்ளவர்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி ஸ்பைரல் போட்டு ஹம்ப்ஸ் போட்டு பிக் ஹம்ப்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். இது பேர் தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இது பேர் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். இது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதிகமாக வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து எல்லாருமே விரும்புகிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் எத்தனை ஃப்ளவர்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இதில் நிறைய வேரியேஷன் கூட இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் என்ன ஃப்ளவர்ஸ் வேணுமோ அதை போட்டுட்டு அங்கங்கே இது லீவ்ஸு அதே மாதிரி டிசைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். இதே மாதிரி அங்கங்கே போட்டுட்டு அதை என்ன திரும்ப பண்ணணும், இப்போது அது மேலே நல்லா போல்டாக ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. போல்டாக அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே ஒரு கேப் இருக்கும்ல, அதை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வீடியோவில் நான் வந்து ஷேட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் ஷேட் அடிக்கலை, அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த இடத்த ஃபில் பண்ணுறேன். ஓகேவா? ஷேட் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. அப்புறம் ஸ்டெயின் கொடுக்கும்போது அது வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி பேட்சி பேட்சியாக இருக்கும். இப்படி நீங்கள் ஃபில் பண்ணும்போது நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸ்டெயின் பிக்சர்ஸ் எடுக்கும் போதெல்லாம் நல்லா நீட்டாக இருக்கும். அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் ஹம்ப்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்பைரல் போட்டு டாட்ஸ் வச்சு இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மாங்காய் டிசைன் இடையில அதுலேயும் ஸ்பைரல் போட்டு ஹம்ப்ஸ் போட்டுக்கோங்க. அகெயின் அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் போட்டு அகெயின் அதே மாதிரி ஒரு மாங்காய் டிசைன் போட்டிருக்கோங்க. இடையில வீடியோ கட் ஆகிடுச்சு, அதே தான் நான் போட்டிருக்கேன். அந்த ஹம்ப்ஸ் மேலே போட்டோம்ல, ஒரு ஃப்ளவரு ஒரு மாங்காய் டிசைனு, ஒரு ஃப்ளவரு ஒரு மாங்காய் டிசைனு, அதுக்கு இடையில வந்து குட்டி குட்டி லீவ்ஸ் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து அது அழகாக இருக்கும். அதுக்கு மேலே என்னண்டா இதே மாதிரி ஒரு லைன்ஸ் போட்டிருக்கேன்ல கர்வியாக, அதை போட்டுட்டு போல்டு பண்ணிக்கிட்டு அது மேலே ஒரு லைன்ஸ் போட்டு ஹம்ப்ஸ் போட்டுக்கோங்க. அகெயின் இங்கே வந்து போட்டிருக்கேன்ல, இதே மாதிரி ஒரு கர்வி லைன்ஸ் போட்டு போல்டாக போட்டுட்டு அப்புறம் ஃபிங்கர்ஸை ஏன் நம்ம இப்போ ஃபில் பண்ணுறோன்னா அந்த கேப்பில் நம்ம ஒரு டிசைன் இப்போ போட போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு இந்த ஃபிங்கர் வந்து நீட்டாக இருக்கணும். அதனால தான் நம்ம வந்து ஒரு பார்டர் டிசைன் போட்டு ஹம்ப்ஸ்லாம் போட்டு நம்ம அதை ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அப்போ நடுவில் ஒரு இடம் கிடைக்கிதுல நமக்கு, அதில் வந்து இதே மாதிரி நம்ம செக்குடு ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இதே மாதிரி செக்குடு போட்டுட்டு அதை நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பண்ணோம்ல ஒரு பார்டர் டிசைன், அதே மாதிரி இதோ இப்படி கூட போடலாம். ஆனால் இப்படி போடுறது வந்து ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ஆஃப் பண்ணணும், ப்ரெஷர் கொடுத்து ஆஃப் பண்ணணும். அப்போ வந்து நீட்டாக கிடைக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் இது வந்துடாது. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி சொன்னேன், ஒரு டாட் போட்டுக்கிட்டு மேலேயும் கீழேயும் மேலாப்பில் இழுத்து விடணும். அப்போ வந்து அது சூப்பராக கிடைக்கும். இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா அதே மாதிரி வரும். ஓகேவா?
போடுறத நீட்டாக போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷார்ப் கோன்ஸில் போட்டால் இந்த அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக வராது தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ப்ராக்டிஸ் கோன்ஸில் போட்டுக்கோங்க. அது வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நீட்டாகவே கிடைக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே. உங்களுக்கு ப்ராக்டிஸ் கோன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்புறம் அந்த செக்குடு டிசைன் போட்டு டாட்ஸ் போட்டு ஃபில் பண்ணிட்டோம்ல, அது மேலே வந்து ஹம்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம லீவ்ஸ் போடுறோம். இது நம்ம லீவ்ஸ் முன்னாடியே பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி தான். அந்த லீவ்ஸை நீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே வந்து இதே மாதிரி கருவி போட்டுட்டு என்ன பண்ணுறோம்டா, மேலேருந்து லைட்டாக கொண்டு வந்து மேலே உள்ள இடத்துல நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படி கருவியாக புரியுதா நான் போட்டிருக்கிறது? அது மேலே ஒரு லைன் போட்டு அது மேலே ஹம்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி நான் போடுற மாதிரி இதழ்கள் போட்டுட்டு அதை ஃபில் பண்ணணும். ஷேட் அடிக்கக்கூடாது, ஃபில் பண்ணணும். நான் மேலோட்டமாக ஃபில் தான் பண்ணுறேன். உங்களுக்கு ஷேட் அடிக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் ஷேட் மட்டும் அடிச்சிடாதீங்க, அது ஒரு மாதிரியாகிடும். அதுக்கு மேலேயே ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு பக்கத்தில் வந்து அதே மாதிரி ஒரு ஃப்ளவர்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா நீட்டாக கவனிங்க. அந்த ஃப்ளவர்ஸை கேப் விட்டு போட்டிருக்கேன் அந்த இதழ்களை, அதில் நான் ஃபில் பண்ணுறேன். ஷேடு மட்டும் அடிச்சிடாதீங்க, ஃபில் பண்ணுங்கள். ஃப்ளவர்ஸுக்கு இடையில தான் நம்ம ஷேடிங் கொடுக்கணும். இதே மாதிரி டிசைன்ஸ்க்கெலாம் நல்லா அதை ஃபில் பண்ணணும். வீடியோ இடையில கட் ஆகிடுச்சு. அந்த லாஸ்ட்டு ஃபிங்கரில் வந்து நான் அதே மாதிரியே ஃப்ளவர்ஸை கொடுத்துட்டு மேலே வந்து கேப் ஃபில் பண்ணிட்டேன். அடுத்த ஹேண்டில் வந்து அந்த இந்த டிசைன் போட்டிருக்கேன். நான் செக்குடு மாதிரி ஒன்று சொல்லி கொடுத்தேன்ல, அது போட்டிருக்கேன். தேர்டு ஃபிங்கரில் வந்து அதே மாதிரி இப்போ ஃப்ளவர்ஸ் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஃபில் பண்ணிவிட்டு இதே டிசைனை இங்கே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. நல்லா கவனித்து பாருங்கள். கவனித்து பார்த்தீங்கன்னா புரியும். தெரியலன்னா என்கிட்ட டவுட் கேட்டுக்கலாம். கேப் ஃபில் பண்ணும்போது நம்ம ஹேண்டில் ஃபில் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு அவுட்லைன் போட்டுக்கிட்டு நான் பார்க்குற மாதிரி ஃபில் பண்ணுங்கள். மேலோட்டமாக அப்படியே நல்லா வந்து கோனை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒத்த மாதிரி கொடுத்தீங்கன்னா செவக்கும் போது நல்லா நீட்டாக இருக்கும். இதே ஹேண்ட்லேயும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. கேப் ஃபில் பண்ணும்போது ஷேடு மட்டும் அடிச்சிடாதீங்க, அங்கேயும் நீங்கள் ஃபில் தான் பண்ணணும். சூப்பராக நீட்டாக ஒரே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். அண்ட் அங்கேயும் இதே மாதிரி போட்டுக்கோங்க, அந்த ஹேண்ட்லேயும் அந்த ஃபிங்கர்ஸ்லேயும். உங்களுக்கு உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.